ஹாய், கரந்தமட்டி செனியன் கோயில் தாண்டி வினோபாஜி நகரில் மாணவர் திருவிழா போட்டிருந்தாங்க. அதில் ஓவிய போட்டி, திருக்குறள் சொல்லுவது, ஆத்திச்சூடி அந்த மாதிரி நிறைய போட்டிங்க நடத்துனாங்க. நானும் தம்பியும் பாப்பா 3 பேர் அதுக்கு போயிருந்தோம். தம்பி பாப்பா ஓவிய போட்டியிலையும் ஸ்பீச்சிங் அந்த மாதிரி பாட்டு 3லையும் கலந்துக்கிட்டாங்க. அங்கே போன உடனே 2 பேர்த்துக்கும் பேர் சொல்லி பேட்ச் கொடுத்தாங்க. வெரி குட். மக்களை பாதுகாக்கிறது கடமை, சட்டத்தை மதிக்கும், குற்றத்தை தடுப்போம். வெரி குட். தம்பி காவலர், பாப்பா டாக்டர் தலைப்பில் பேசினாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஓவிய போட்டிக்கு போயிட்டோம். தம்பி காரும் பாப்பா வீடும் வரைஞ்சிருந்தாங்க. தம்பி ஆல்ரெடி கொஞ்சம் நல்லாவே பண்ணுவான், கலரிங்காக ரிமூவ் பண்ணுவான். பாப்பா இப்போ கொஞ்சம் பழகிட்டு இருக்கா. அவளுக்கு ஓரளவுக்கு ட்ராயிங் செய்துட்டு தான் வரைஞ்சின ஷேப்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்துருவான். ட்ராயிங் பண்ண சொன்னாலும் அதே மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்குமே பண்ண தெரியும். நீட்டாக பண்ணுறான். அவன் நல்லா ட்ராயிங் பண்ணிடுவாங்க. பாடுங்க. எல்கேஜி யூகேஜி பாட்டு போட்டி இறங்கிருக்கீங்களா? நான் மைக் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நல்லா இருக்கு. பாட்டு போட்டி பின்னாடி நடக்குங்க. சாப்பிட்டு முடிச்சுங்க. எல்லா காம்படிஷனும் முடிச்சவங்க மரத்து கீழே சர்டிஃபிகேட் எழுதி தராங்க. முடிஞ்சா சத்தமா இன்னொரு தடவை பாடுங்க. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். பாடுங்க. ஆக்ஷனோட பாடுங்க. தள்ளி இங்கே நின்று பாடுங்க. பாடுங்க. முடிஞ்சா? போட்டியெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கிஃப்ட்டும் தந்தாங்க. பாப்பாவுக்கு ஒரு கலர் பென்சில், தம்பிக்கு ஒரு கலர் பென்சில், அப்புறம் சர்டிஃபிகேட் தந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு பால்வாடி இருக்குது. அங்கே தான் தம்பிக்கு ஃபஸ்ட்டு ஊசி போட வந்தோம், தடுப்பூசி. இப்போ கடைசியாக 5வது தடுப்பூசி அங்கே தான் போட வந்தோம். அது பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது. இருந்தவங்க தம்பிக்கு பல ஃபோட்டோ எடுத்தாங்க. இந்த பால்வாடியில் தான் ஊசி போட வந்தோம். இதே மாதிரி உங்கள் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் நீங்கள் அதே மாதிரி பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்களுக்கும் இந்த ஸ்பீச்சிங் எல்லாம் கொஞ்சம் நல்லா வரும். அடுத்தடுத்து இதில் நல்லா ட்ரை